ஒரு சலசலப்பான விலங்கு இராச்சியத்தில் எல்லா என்ற பெயருடைய ஒரு இளம் யானை இருந்தது. அது தனது தும்பிக்கையால் அழகான படங்களை வரைவதற்குத் தெரியும். எல்லா காட்டில் உள்ள மற்ற எல்லா விலங்குகளுடனும் தன் கலையை பகிர்ந்து கொள்ள விரும்பினாள். ஒரு நாள் மிலோ என்ற குறும்புக்கார குரங்கு எல்லாவின் திறமையைக் கண்டு பொறாமை கொண்டது. மிலோ ஒரு குறும்பு விளையாட முடிவு செய்து எல்லாவின் சமீபத்திய தலைசிறந்த படைப்பில் சேற்றை வாரி இறைத்தார். மனம் உடைந்த எல்லாளுக்கும் தன் படைப்பை யாரோ ஏன் அழிப்பார்கள் என்று புரியவில்லை. சம்பவத்தை நேரில் பார்த்த ஆலிவர் என்ற புத்திசாலியான ஆந்தை அனைத்து விலங்குகளையும் கூட்டி கருணை மற்றும் புரிதலின் முக்கியத்துவத்தை விளக்கியது. பொறாமைப்படுவதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் திறமைகளை பாராட்டும்படி அவர்களை ஊக்குவித்தார். ஏலா இன்னும் புண்பட்டு மிலோவை மன்னிக்க முடிவு செய்தார். அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் மைலோ மன்னிப்பு கேட்டு தனது பொறாமையை ஒப்புக்கொண்டார். ஏலா பின்னர் மிலோவை தன்னுடன் ஓவியம் வரைய அழைத்தார். ஒருவருக்கொருவர் திறமைகளை பகிர்ந்து கொள்வதும் அரவணைப்பதும் இன்னும் அழகான ஒன்றை உருவாக்க முடியும் என்பதை காட்டினார். ஒத்துழைப்பும் மன்னிப்பும் துன்பத்தை கலையாக மாற்றும் என்பதை அறிந்து ஒவ்வொரு மிருகமும் ஒன்றையொன்று தனித்துவமாக கொண்டாடும் இணக்கமான இடமாக காடு மாறியது. கதையின் தார்மீகம்: மற்றவர்களின் திறமைகளைத் தழுவுங்கள், அன்பாக இருங்கள். ஒன்றாக நீங்கள் அசாதாரணமான ஒன்றை உருவாக்கலாம்.